ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ருத்ர பிரஷ்னः. இதுல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது சுத்த ஸ்படிக சங்காஷம், லகுன்யாசகன்னு சொல்லுவோம், அதனுடைய மீனிங்கு. அப்புறம் இந்த திஷ்டத்துன்னு வருகிற அந்த ஏரியானோட மீனிங் நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு, கணானாந்த்வா போன கிளாஸ்லேயே மீனிங் கொடுத்துட்டேன், அதனுடைய விளக்கங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் சஞ்சமே மீனிங் பார்த்துட்டு, அதுக்கடுத்து தான் நம்ம ருத்ரத்துக்குள்ளே போகிறோம். இதெல்லாம் பூர்வாங்கம், ருத்ரத்தினுடைய பூர்வாங்க. இது பின்னால் ஆச்சாரியர்களால் ஆட் பண்ண பகுதி. ருத்ரங்கிறது ஓம் நமோ பகவதே ருத்ராய, அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு மேலோட்டமான கருத்துக்கள். அதுக்கப்புறம் ருத்ரம் வந்ததுக்கப்புறம் தான் அதில் எப்படி வேதாந்த கருத்துக்கள் ருத்ரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் அது ஒரு உபனிஷத்தாக நாம் அதை பார்க்க போகிறோம். இப்போ அந்த அதாத்மானம் என்று தொடங்குது இல்லைங்களா, தன்னை ருத்ர வடிவமாக இங்கு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லப்படுகிறது. சுத்த ஸ்படிகம் அப்படின்னா அந்த அண்ட சகாசத்தையும் விளங்க செய்து கொண்டிருக்கிற எது ஜோதி வடிவமான ஸ்படிக்க லிங்க வடிவில் இருக்கிற அதனுடைய சிரசில் அமிர்தம் என்னும் தாரகையால் பெருகும் பூரண சந்திரனை அப்படிப்பட்டவரை அபிஷேகம் செய்ய பணிக்கிறது. குறைவும் இல்லாத நிறைவும் நிறைந்திருக்கும் அந்த ஈஸ்வரரை தியானித்து நாம் ருத்ரத்தை அனுவாகம் பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மனதில் ருத்ர பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னால் அவரை மனதில் தியானம் பண்ணுது, அதுக்கப்புறம் நம்ம பாராயணத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த தியானத்தை நாம் ஒவ்வொரு தடவை ஆரம்பிக்கும் போதும் தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த இடத்துல மெயின் கருத்து. அதாவது 3 கருண்டுகளை உடையவன், ருத்ராட்ச மாலையை அணிந்தவர், அவரை நமஸ்காரம் செய்வதால் பயம் விலகுகிறது, மங்களம் கிடைக்கிறது, எல்லா மூர்த்தி வேதங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஈஸ்வர தத்துவம். பல ரூபமாக இருப்பவனை, தன்னை நன்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவத்தை சதருத்ரியம், நான் அன்னைக்கு சொன்ன சதருத்ரியங்கிறது ருத்ரத்துக்கு உண்டான இன்னொரு பேர். 100 நாமங்களை கொண்டு நாம் அங்கே இறைவனை ஜெயிப்பதால் சதருத்ரியம் மூலமாக நான் வழிபடுகிறேன் அப்படிங்கிறதா இதனுடைய சாரம். அடுத்தது திஷ்டத்தூன்னு வருது பார்த்தீங்களா, ஒவ்வொரு அங்கத்திலும் அந்தந்த தேவதைகளை எழுந்தருள செய்தல். இப்போ பிரஜனனே பிரம்மா திஷ்டத்து, அப்போ மனித இனத்தில் கருவில் பிரம்மம் எழுந்தருளட்டும், பிரம்மாஜி. கால்களில் விஷ்ணு எழுந்தருளட்டும், கைகளில் ஹரஸ் எழுந்தருளட்டும், ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். தோள்களில் இந்திரஹ, வயிற்றில் அக்னி, இதயத்தில் சிவக, கழுத்தில் வசவக, வசவகங்கு தேவதை, கழுத்து தேவதை, கழுத்தில் எழுந்தருளிக்கிற தேவதை. வாக்கில் தெரியும் சரஸ்வதி, மூக்கில் வாயு தேவதா, கண்களில் சூரியன் சந்திரன் 2 பேர்த்தையும் எடுத்துக்கலாம். காதுகளில் அஸ்வினி குமாரர்கள்,
நெற்றியில் ருத்ரஹ, தலையில் ஆதித்யஹ, உச்சந்தலையில் மகாதேவக, குடுமையில் வாமதேவக, முதுகுனுடைய பின்பக்கத்தில் பினாக்கி, இதெல்லாம் தேவதைகள். முன்பக்கத்தில் சூளி, இட வல பக்கங்களில் சிவாசங்கள், எல்லா பக்கமும் வாயு எழுந்தருளட்டும் அப்படிங்கிறத அந்த திஷ்டத்துங்கிற இடத்துல வரக்கூடிய அந்தந்த தேவதைகளை திஷ்டத்து இப்ப நான் சொன்ன பேரெல்லாம் அந்தந்த இடத்துல அந்த தேவதைகள் எழுந்தருளட்டும் அப்படிங்கிறது, அங்கிருந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு திஷ்டத்துங்கிற மீனிங். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கணானாம் துவானுடைய மீனிங். போன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம், வேர்டு பை வேர்டு மீனிங் பார்த்துருக்கோம். அதுல இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். கணானாம் துவா, கணங்களுக்கு அவன் தலைவனாக இருக்கிற ஈஸ்வர தத்துவம் விநாயகராக இங்கு வழிபடப்படுகிறது. அதாவது ஆபிரம்ம பரியந்தம் சொல்லுவோம். அதாவது ஆபிரமம்னா எல்லா ரூபங்களிலும் எல்லா ரூப கணங்களுக்கும் தலைவனாக இருக்கிற கணபதியை, கணானாம் பதியை நான் வணங்குகிறோம். அதான் கணானாம் பதி. அடுத்தது ஹவாமகே அப்படின்னா இருதயத்தில் எழுந்தருளிய செய்கிறோம். அப்படிப்பட்ட விநாயகரை, கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற விநாயகனை ஹவாமகே இருதயத்தில் நான் எழுந்தருள செய்கிறேன். எதற்காக? அந்தக்கரண சுத்திக்காக நான் இறைவனை இருதயத்தில் எழுந்தருள செய்கிறேன். ஏன் எழுந்தருள செய்யணும்? ஆல்வேஸ் வி ஆர் இன் ஹெல்ப்லெஸ் கண்டிஷன். அந்த ஹெல்ப்லெஸ்னஸ்ங்கிற ஆட்டிடியூட் நம்மளோட தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏதோ எந்த ஒரு இடம் மாதிரி ஒரு இடம் தான் மாறும். ஹெல்ப்லெஸ்னஸ்ங்கிற அந்த ஃபீலிங்க உள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நான் அங்க எழுந்தருளி நான் அவரை வணங்குகிறேன். டு கெட் அவுட் ஆஃப் தட் சம்சார துக்கம், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ், ராக துவேஷம், இதனால வருகிற சம்சார துக்கத்திலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக நான் எங்க இருதயத்தில் ஹவாமகே, அதற்காக நான் வணங்குகிறேன், நான் ப்ரே பண்றேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது உபஸ்ரம வஸ்தம். உபஸ்ரம வஸ்தம்னாங்க புகழ் வாய்ந்த. இப்ப நமக்கு எது எது புகழ் வாய்ந்ததுன்னு தெரியுதோ அந்த புகழ் வாய்ந்தவர்களுக்கு எல்லாம் அதிகமாக புகழை உடையவர், அதாவது கம்பேர் பண்ண முடியாதவர். அதுதான் அர்த்தம். ஆக்சுவலா இங்க அவருக்கு இணையாக நாம் ஒன்றை கூற முடியாது. அவருக்கு இணையா வேண்டாங்க, நீங்க வாய்க்கு இணைய எதை கூறுவீங்க? 5 பூதங்களுக்கு ஆகாசத்துக்கு இணைய எதை கூறுவீங்க? 5 பூதங்களுக்கே இணையாக ஒன்று கூற முடியாதுங்க போது அதை படைத்த ஈஸ்வரனுக்கு நாம் எதை இணையாக, ஈக்குவலாக நாம் எதையும் கூற முடியாத தத்துவம் தான் உபம ஸ்ரவஸ்தம். உபஸ்ரம என்றால் சமமாக நாம் ஒன்றும் கூற முடியாதுன்னு அர்த்தம். அடுத்தது ஜேஷ்டராஜம். ஜேஷ்டனா வணங்குபவர்களுடைய இருதயத்தில் விளங்கக்கூடிய, பிரகாசிக்கக்கூடியவர். அவரை வணங்காதவங்க மனதிலேயே அவர்தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார், ஈஸ்வர தத்துவம் தான். ஆனா இவர்கள் தன் மனதில் என்ன சொல்ல, அவரை வணங்குவார்கள். ஈஸ்வரத்தை இவரை விநாயகராக வணங்குவருடைய மனதில் அந்த கரண தர்மத்துக்குட்பட்டு வாழும் பொழுது அந்த கரண சுத்தி பெற்று அந்த இறைவனை அறியக்கூடிய வாய்ப்பை இவர்கள் பெறுகிறார்கள். வணங்காதவர்கள் அந்த வாய்ப்பை பெறுவதில்லை. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வணங்காதவங்க மனசுலயும் அவரு தான் வெளிப்பட்டு இருக்காரு, வணங்கிட்டு இருக்கிறவங்க மனசுலயும் அவங்க தான் வெளிப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்கிற வாய்ப்பு வணங்குபவர்களுக்கு கிடைக்கிறது, அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவங்களுக்கு உண்டான கர்ம பலனும் இவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு, வணங்குவனுடைய கர்ம பலனையும் இவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. சோ ஈஸ்வரன் கர்ம பல தாத்தாவாக இருந்து கர்ம பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆசீத்து இருதயத்தில் அமர்வாய். அப்படிப்பட்ட ஈஸ்வர தத்துவம் ஆசீத்து, என்னுடைய இருதயத்தில் நீ அமர்வாயாக. அப்பேற்பட்ட மனதில் நீ வெளிப்படுகிற இடத்தில் நீ அமர்வாயாக. அப்படின்னா நான் பக்தி செலுத்துவதற்கு உன்னுடைய அருளை வேண்டுகிறேன் தான் கடைசி அர்த்தம்.
என் மனதில் வந்து அருள் ஆல்ரெடி அவர் அங்கதான் வெளிப்பட்டு இருக்காரு. அப்புறம் திருப்பி வந்து மனதில் வந்து அமர்க அமர்கன்னு என்னங்க அர்த்தம்? அது உன் மீது லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரணும், எனக்கு பக்தி. அதுதான் இந்த இடத்துல பக்தி வேணும்னு வணங்கப்படுற. நீங்க பாருங்க, எந்த மதமா இருந்தாலும் சரி, எது சைவமா இருந்தாலும் சரி, வைஷ்ணவா இருந்தாலும் சரி, கௌமாரமா இருந்தாலும் சரி, சாக்தம்னு ஒரு மதம் இருக்குது அதா இருந்தாலும் சரி, சௌரம்னு ஒரு மதம் இருக்குது, எந்த மதத்தை வேணா எடுத்துங்க, காணாபத்தியம், அவங்க கணபதி மட்டும்தான் வணங்குவாங்க. எந்த மதமா இருந்தாலும் கணபதி வழிபாடு இல்லாமல் அவர்கள் வழிபடுவது அவங்க தேவதையை வழிபடுறது கிடையாது. ஸோ எல்லா மதங்களிலும் நம்ம யாரை பார்க்கிறோம்? விநாயகரை வழிபடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை விநாயகர் ரூபத்தில் எல்லா மதத்திலும் வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட விநாயகரை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்ல. அடுத்தது நாம இதை எங்கெங்கு சொல்லலாம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. யூஸ்வலா வந்து தண்ணீரில் அமர்ந்து சொல்லலான் இருக்கு, ஒரு காட்டுல வனத்தில் உட்கார்ந்து சொல்லலான் இருக்கு, மாட்டு தொழுவத்தில் அமர்ந்து சொல்றதுங்கிறது ரொம்ப உசித்தம். அதே மாதிரி மலை உச்சியில் அமர்ந்து, இதெல்லாம் தேடி போகணும். கோயிலில் அமர்ந்து சொல்வது அதி சிறப்பு. ஏன்னா ஆல்ரெடி அங்கு எழுந்தருள செய்து அந்த தேவதை சக்தி பெற்றிருப்பாள். அந்த இடம் ஸ்தல விசேஷம் சொல்லுவோம். ஸோ அது எல்லாத்தையும் விட கோயில் அமர்ந்து சொல்வது அதை விட சிறப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. நீங்க வந்து மாட்டு தொழுவத்துல சொன்னீங்கன்னா ஒரு விதமான பலன், நீங்க வந்து கோயில்ல சொன்னீங்கன்னா அதீத பலன், நீங்க தண்ணிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு பலன், மலையினுடைய உச்சியில் உட்கார்ந்து சொன்னீங்கன்னா அதற்கு பலன் உண்டு. எதுலயும் பலன் இதெல்லாம் மற்ற சும்மா ஒரு இடத்துல வீட்டுல உட்கார்ந்து சொல்றதை விட இதெல்லாம் பலன் அதிகம்னு புரிஞ்சுக்கணும். அதுல அதீத பலன் எங்க? கோயிலில் அமர்ந்து சொல்வது. அது தனியா சொல்றது அப்படிங்கறதுக்கு ஒரு பலன் உண்டு. கூட்டாக அமைந்து கூட்டு பிரார்த்தனையாக, அதுதான் அல்டிமேட் பலன். ஒரு 10 பேர் 100 பேர் 200 பேர் அமர்ந்து, அது ஒரு கணக்கு வச்சு கூட சொல்லலாம். ஒரு 11 தடவை 121 பேர், நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, 11 பேர் 11 தடவை சொல்றது, அல்லது 121 பேர் 11 தடவை சொல்றது, அல்லது 121 பேர் 11 நாளைக்கு 11 தடவை சொல்றதுங்கிறது தான் ருத்ரத்தினுடைய பாராயத்தினுடைய அல்டிமேட். அதுக்கடுத்தது ஹோமம். எங்க ஹோமம் அதை விட சிறந்தது இல்லையா? ஹோமம் அதற்குண்டான பலனை தரும். ருத்ரஹோமம் அதற்குண்டான பலனை, ருத்ரஹோமம் பண்ணலாமா? பண்ணலாம், அதற்குண்டான பலனை தரும். ஆனா அல்டிமேட்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல என்னன்னா, மானசமாக மனப்பாடமாக கண்ணை மூடி உட்கார்ந்து ருத்ரத்தை ஃபுல்லா சொல்றதுங்கிறது, அதுக்கு மீறினது ஏதோ கோயில் கும்பாபிஷேகம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அது மானசமா சொல்றதுங்கிறது எனக்கு கஷ்டம். அவ்வளவு சீக்கிரமால அது சொல்ல முடியாது. கண்ணை மூடி அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்றது அது அல்டிமேட். அதுக்கு மேலங்கிறது ஒண்ணு இல்லை. அதுதான் சொல்ற விதம். இப்ப இந்த ருத்ரம் எதுல ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, எடுத்துன்னு எப்படி ஆரம்பிக்குது? ஓம். ஏன் எந்த மந்திரம் எடுத்தாலும் ஓம் ஓம் ஆரம்பிக்கிறோம்? ஓம்ங்கிற வார்த்தை நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் வேதாந்த வகுப்புல. ஓம்ங்கிறது பிரம்மனுக்கு உண்டான நாமம். அது சகுண பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். வேற எந்த நீங்க சகசரநாமத்துல எந்த வேர்டு எடுத்தீங்கனாலும் ஒன்னா சகுணத்தை குறிக்கும், இல்லையா நிர்குணத்தை குறிக்கும். ரெண்டையும் குறிக்கிற ஒரே சொல் என்னது? நாமம். ஓம். அது எப்படி நம்ம சொன்னோம்? ஓம்ங்கிறது ஆ உ இம். இப்போ இந்த உலகத்தை எங்க நம்ம அடக்கிறோம்? சப்தத்துக்குள் அடங்குனதுதான் இந்த உலகம். ஏன்னா சப்தம் தான் எதை கொண்டு வருது? அர்த்தம், பொருள்களை கொண்டு வருகிறது. அப்ப இந்த உலகத்தை எங்க அடக்கிறோம்? சப்தத்துக்குள் இந்த உலகம் அடக்கம். ஏன்னா எல்லா நான் கண்ணில் பார்க்கிற பொருள் எல்லாம் எதில் அடக்கம்? நாமத்தில் அடங்குதா இல்லையா? ஒன்னொன்னுக்கு ஒரு நாமம் இருக்கா இல்லையா? நாமம் இல்லாம ஏதாவது இருக்கா என்ன? அப்ப எல்லா நாமங்களும் எங்க முதல்ல அடக்க தெரியணும், ஒடுக்க தெரியணும்? சப்தம். நாமம்னா சப்தம். அந்த சப்தம் எங்க ஆரம்பிக்குது? தொண்டைய ஆ திறந்தா ஃபர்ஸ்ட் கண்டியாக ஆ. அந்த சப்தத்தை எங்க ஒடுக்குறோம்? ஆ ஊங்கிறது எல்லா மாடுலேஷன், இம்முங்கிறது அந்த சப்தம் முடிகிற இடம். அந்த சப்தம் நாங்க மனிதர்கள் பேசக்கூடிய ஆல் லாங்குவேஜஸ். எந்த அனிமல் வந்து ஒரு காக்கா கத்துனால் வாய் மினிட்ல கத்த முடியாது. வாய ஆனதான் சப்தம் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு என்ன, அந்த மாடுலேஷன் தெரியாது. ஆனா ஆன்ட்டே கிடக்கும். நமக்கு என்ன பண்ண தெரியும்? அதுல கொஞ்சம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அதை பேசக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இறைவன் நமக்கு கொடுத்ததுனால
நாம என்ன பண்றோம், அந்த மாடுலேஷன்ஸை உண்டு பண்ணி நாம நினைக்கிறத வார்த்தைகள் மூலியமாக இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ற சக்தி, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நாம அப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சப்தம், இந்த உலகத்துல என்னென்ன சப்தம் இருக்கோ அது வாயை திறந்தா மட்டும்தான் சப்தம் வரும். நீங்க பாருங்க, அந்த சப்தம் எழுவதற்கு முன் அமைதி இருக்கணும். அப்புறம் தான் அந்த ஆங்கிற சப்தம் உங்க வாயிலிருந்து. ஆல்ரெடி காச்சமுச்சம் இருக்கிற எப்படி சொல்லுவீங்க? கச்சமுச்சம் இருக்கிற இடத்துல எப்படி சொல்ல முடியும்? சோ அமைதி, அதுதான் நிர்குணமே. அங்கிருந்து எழுவதுதான் என்னது? அப்புறம் மாடுலேஷன்ஸ்ல என்னது? மலையாளத்துக்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, இங்கிலீஷ்காரன் ஒரு மாதிரி பேசுறான், தமிழ் நாம ஒரு மாதிரி பேசுறோம், சமஸ்கிருதம் ஒரு மாதிரி. ஆல் லாங்குவேஜஸ் ஆர் த மாடுலேஷன்ஸ் ஆஃப் அவர் லிப்ஸ், டங்க், டீத், பேலட், இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ நம்ம டிஃபரெண்ட் அந்த உள்லிருந்து வர அந்த சவுண்டை நாம என்ன பண்றோம், மாடுலேட் பண்ணி வெளியில சப்தமா விடுறோம். அப்போ எல்லா சப்தமும் மாடுலேஷன்ஸ் இண்டிகேட்ஸ் அப்ப எல்லா சப்தம் எதுலதான் முடிஞ்சாகணும்? வாயை க்ளோஸ் பண்ணா முடிஞ்சுது. சோ அந்த ஓம்ங்கிறது பிரிங்ஸ் ஆல் தி ஃபர்ஸ்ட் எல்லா வஸ்துக்களும் அர்த்தங்களும் பொருள்களும் ஆப்ஜெக்டும் சப்தத்தில் அடக்கம். அந்த சப்தம் எதுல ஒடுங்குது இப்போ? ஓம். that brings சகுண பிரம்ம ஈஸ்வரா. அது எழுந்திருக்கிற இடம் என்னது? நிர்குண. அது இம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன? ஓம். எதை நோக்கி போகுது இம்மு? அமைதி. தட் இஸ் நிர்குணம். சோ சகுணத்தையும் குறிக்குது அந்த ஓம், நிர்குணத்தையும் குறிக்கிறதுனால ஓம்ங்கிறது பிரம்மனை அழைத்தல். இப்ப நாம ஒருத்தரை நீங்க கூப்பிடணும்னா அவங்க பேரை சொல்லித்தானே கூப்பிடணும். 10 பேர் போயிட்டு இருக்காங்க, நீங்க அதுல ஒருத்தரை மட்டும் கூப்பிடணும் அப்படின்னா நாமம் நாமி, நாமத்தை சொன்னீங்கன்னா தான் அந்த நாமி என்ன பண்ணுவாரு? வருவாரு, திரும்பி பார்ப்பாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுவார். நீங்க திரும்பி வரதெல்லாம் வேண்டாம், இறைவன் நம்ம கூட்ட திரும்பி வருவாரு. ரெஸ்பாண்டிங், இது உணர்ந்து சொல்லணும். எங்க இறைவன் எங்க இருக்கிறார், அவர் எதுக்கு கூப்பிடுறது, அவர் தான் எப்பவே பாக்குறாரு, எல்லாத்தையும் பார்த்து இந்த விதண்டா பேசிட்டு கூடாது. ஒருத்தரை நீங்க நமக்கு நாம சொல்ல வர்றத, நாம பேச வர்றத ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் வாட்டுக்கு ரெஸ்பாண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கிற போய் நீங்க நொய் நொயின்னு பேசினா அவர் எப்படிங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு? அப்படி அந்த ஓம்னு சொல்லும் போது என்ன உணர்வு வரணும்? இறைவனை நாம் அழைக்கிறோம். நாமம் சொல்லி நாம் யாரை கூப்பிடுறோம்? நாமிங்கிறது இங்க ஈஸ்வரா. சோ அந்த ஓம்னு சொல்லும் போது கண்டிப்பா இறைவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு தெரியும். அது சொல்லும் போது அந்த உணர்வோட சொன்னீங்க வச்சுங்களேன், அந்த ஓம் கேம் அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வராது. அது உள்ள உணர்வோடு சொல்லி பாருங்க, அது கண்டிப்பா 3 மாத்திரை போய் நிற்கும். இது சொல்லியே தர வேண்டாம். ஓம். இப்ப நான் சொல்லும் போது யார் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா? இறைவன் என்னை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. அந்த உணர்வு ஒரு தடவை ஓம் சொல்லும் போதும் வரணும். அதுதான் கத்துக்கிறது, அர்த்தம் கத்துக்கிறது. அதான் முதல்ல சப்த ஞானம் நம்ம இவ்வளவு நாள சொல்லி இருந்திருப்போம். அத மெக்கானிக்கலா சொல்லி கொடுத்தாங்க, திருப்பி சொல்லியிருப்போம் அர்த்தம் தெரியாம. அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும் போது 100% ரெஸ்பாண்ட் வில் பி தேர். கண்டிப்பா இறைவன் நம்மள நமக்கு பிரார்த்தனைகளுக்கு செவிமடிப்பார் அப்படிங்கறத ஓம். இப்ப நாம இத அந்த 3 ஆக்காரா உக்காரா மக்காரான்னு பண்ணலாம். அந்த ஓம்ங்கிற 3 வார்த்தைக்கு ஆக்கு என்ன சொல்ல, அந்த இது இருக்கு இல்லைங்களா, சூக்ஷ்ம பிரபஞ்சம். 3க்கு எதாவது வேணா கம்பேர் பண்ணலாம். சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம்னு சொல்லலாம். இல்ல தூக்கம், கனவு, விழிப்பு நிலைகளையும் நம்ம சொல்லலாம். எல்லாம் ஒடுங்கிறது எங்கதான்? பிரம்மத்திடம். அப்படிங்கறக்காக இந்த மாதிரி நம்ம சிருஷ்டி, ஸ்திதி, லயம் எப்படி எல்லாத்தையும் குறிக்கிறது ஓம். ஆனா எங்க கடைசியில் நம்ம வருவோம்? அது சப்தத்தில் தான் எதுவா இருந்தாலும் ஒடுங்குது. அதனால ஓம்ங்கிறது யாரை குறிக்குது? ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய நாமம், அவரை அழைக்கக்கூடிய ஒரு. இப்ப விநாயகர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவருக்கு ஒரு உருவம் இருக்கு, நம்ம விநாயகர்னு கூப்பிடுறோம். கணானாம் பதியே விக்னேஸ்வராய நமக ஓம். பாருங்க, அப்பவும் பாருங்க, அந்த ஓம் சொல்லி இவ்வளவு நாள் நீங்க பூஜை பண்ணிருப்பீங்க, நித்திய பூஜை பண்றவங்க என்ன சொல்லியிருப்போம்? ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதான் மூல மந்திரம்னு சொல்லுவோம். மூல மந்திரம் என்ன தெரியுங்களா?
ஃபர்ஸ்ட் அந்த ஓம் சொன்னீங்க இல்லையா, அது ஈஸ்வர தத்துவம். அவரு இப்ப எப்படி இருக்கிறாரு? விக்னேஸ்வராய. அப்படிப்பட்ட விக்னேஸ்வராயன சதுர்த்தி விபக்தி, அப்படிப்பட்டவருக்குன்னு அர்த்தம். விக்னேஸ்வராயனா விநாயகருக்குன்னு அர்த்தம். நமக சரணாகதி. ஐ எம் சரண்டரிங் மை ஃபீட் டு யுவர் ஃபீட். சரணாகதி. இதுதான் அந்த மந்திரத்தினுடைய நீங்க ஓம் கஜானனாய நமக. ஓம் ஈஸ்வரனாக இருக்கிற, ஈஸ்வரனுடைய ரூபமாக இருக்கிற கஜானனாம் பதையே, எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். எதை எடுத்தீங்கனாலுமே கஜானனாயனா, கஜானன கஜம் என்ன? யானை. கஜானனாய நமக. ஸோ ஒரு நீங்க அஷ்டோத்திர சொல்லும் போதும் நீங்க மூல மந்திரம் ஓம் கிரீம் கிளாம் சொல்றாங்களே இல்லைங்களா, எல்லாமே என்னது? ஒண்ணுக்குள்ள அந்த சொல்ற மெத்தட் அப்படிதான் வரும். ஈஸ்வர ரூபத்தில் இருக்கிற, இந்த ரூபத்தில் இருக்கிற. இப்ப நீங்க பிரத்யங்கரா தேவி அப்படின்னீங்கன்னா அவங்க எங்கிருந்து வருவாங்க பாருங்க. ஓம் அங்கிருந்து வரவங்க. அப்புறம் யாரு அந்த அடுத்த ஃபார்ம்? யாரு? பார்வதி. சக்தி அதனோட ஒரு அம்சம் தான் யாரு? பிரத்யங்கரா தேவி. அப்ப நம்ம மூல மந்திரங்கிறது ஜெனரலா எப்படி சொல்லுவோம்னா, இந்த மாதிரி எதனுடைய ரூபத்திலிருந்து வரதான் அந்த மூல மந்திரம் ஒன்னொன்னு இண்டிகேட் ஒரு ஃபார்ம். அப்புறம் கடைசியா இருக்கிறவங்க பேரை கடைசியா சொல்லுவோம். விநாயகர்னா அந்த இடத்துல விநாயகர், பிரத்யங்கரனா பிரத்யங்கரா. ஏன்னா இப்ப நீங்க எந்த தேவதை எடுத்தாலும் அவங்களுக்கு முன்னால ஒரு சரபேஸ்வரர் எடுத்தீங்கன்னா அது ஈஸ்வரனுடைய சிவனுடைய ஒரு அங்கம் தான், அவருடைய வெளிப்பாடு தான். அப்ப அவருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் எதை சொல்லிடுறோம்? ஈஸ்வரனுக்கு உண்டான நாமத்தை சொல்லிட்டு இத்தனை நாள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அர்த்தம் புரியாம சொல்லி வச்சிருப்போம். ஓம்ங்கிறது ஈஸ்வரன், அவரிடமிருந்து அவருடைய அங்கமாக அவருடைய வெளிப்பாடாக இருக்கிற பார்வதி. நீங்க பாருங்க, பார்வதியை வணங்கினாலும் சரி, சக்தியை எந்த வழிபாடு பண்ணாலும் என்ன மந்திரம் சொல்றோம்? ஓம் ஸ்ரீமகா சரஸ்வதியை நமகா, ஓம் லக்ஷ்மியை நமகா. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கு நமஸ்காரம். அதனாலதான் எந்த ஓம் சொல்லாம எந்த மந்திரமும் கிடையாது. ஏன்னா ஈஸ்வரன் இல்லாமல் இங்க எதுவுமே கிடையாது. அதுதான் கான்செப்ட் ஆஃப் சேயிங் ஓம். அதை உணர்ந்து ஈஸ்வரனை நாம் அழைக்கிறோம், அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு உணர்ந்து, அது மெடிடேஷன் பண்ணினாலும் சரி, நீங்க பூஜை பண்ணினாலும் சரி, சாண்டிங் பண்ணினாலும் சரி, இதை உணர்ந்து நாம சொல்லணும். இப்ப நாம பார்த்தோம் எத்தனை அணுவாக இருக்கு. அதாவது இவர் இதுல நம்ம வேதாந்த கருத்துக்களாம் நம்ம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார், ஈஸ்வரன் உபாதான காரணமாக இருக்கிறாருங்கிறது தான் கான்செப்டே. இப்போ இறைவன் ஒருவன். எல்லாரும் கேட்கறது, உங்களுக்கு எதுக்கு இத்தனை சாமி? நாங்கெல்லாம் ஒரே ஒரு சாமியை வச்சு கும்பிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா? எங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஷனே கிடையாது. ஒரே ஒரு இறைவன் சிருஷ்டிகர்த்தா, அவருதான் உபாதான காரணம், நிமித்த காரணம். நிமித்த காரணம்ங்கிறது எப்ப குறிக்கும்? எல்லா நாம ரூபங்களையும் சொல்லும் போது, அது விராட் சொரூபமாக சொல்லும் போது இறைவன் உபாதான காரணமாக இருக்கிறார் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எது மெட்டீரியல் காஸ். எப்போ? நாம ரூபங்களை சொல்லும் பொழுது. அதே அவர் சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தாவாக ஒரு வார்த்தை சொல்லும் போது என்னவா போறோம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ். அப்ப எந்த மாதிரி வார்த்தைகள் வரும்? சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தாவாக அவரை பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவருதான் நிமித்த காரணம், அவருதான் எல்லா நாம ரூபங்களாக இருக்கிறாங்க போது என்ன புரியுது நமக்கு? உபாதான காரணம். புரிஞ்சுதுங்களா? சோ இவ்வாறு அவர் சர்வாத்மாவாகவும், எப்படி வேதாந்த கருத்து இதுல வரப்போகுது, சர்வாத்ம ரூபமாகவும் சர்வேஸ்வரராகவும். சர்வாத்ம ரூபம்னா என்ன? சர்வேஸ்வரன் என்ன? சர்வாத்மனா சர்வபூத ஆத்மபூத ஆத்மா. எல்லா சரீரத்திலும் ஆத்மாவாக நான் 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 வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தத்துவத்தை இங்க நாம விளக்குகிறது தான் ருத்ரம். சர்வாத்ம பாவம். சர்வேஸ்வரர் அது பிரம்ம தத்துவம், சர்வாத்ம பாவம் வச்சுக்கலாம். சர்வேஸ்வர் யார் வந்துருவா? ஆளுகின்ற தன்மை உடையவன் யாரு? ஈஸ்வரகா சர்வேஸ்வரா. இதுதாங்க ருத்ரத்துடைய மெயின் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனை சர்வாத்ம ரூபமாகவும் பிரம்ம தத்துவம், சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் ஆளுகின்ற தத்துவமாகவும் புரிந்து கொள்வதுதான் ருத்ரத்தினுடைய சாரமே. இது வேதாந்தம் இல்லாமல் ருத்ர உபனிஷத்து புரியாது. சாண்ட் பண்ணிட்டு இருக்கலாம்,
அது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 11 டைம் சொல்கிற உட்காராங்க பார்த்தீங்களா, ஒரு தடவை சொல்கிறதுக்கு 8 நிமிஷம் 9 நிமிஷம் சொல்லுவாங்க ஃபுல் ருத்திரத்தை. அதாவது ஓம் நமோ பகவே இதில் ஆரம்பித்து அதாத்மானலாம் சொல்ல மாட்டாங்க. அது பூர்வாங்க எப்போ ஒரு தடவை சொல்கிறது, பின்னால் இருக்கிறது ஒரு அணுவாகம் சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு தடவை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அணுவாகம் சஞ்சமே வருது பார்த்தீங்களா, அந்த சமக்கம், இதை ஒரு தடவை படிச்சுட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு சமக்கம் சொல்கிறது, ரெண்டாவது தடவை சொல்லும்போது ரெண்டாவது சமக்கத்தை சொல்கிறது, மூணாவது தடவை சொல்லும்போது ஒரு சமக்கம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் 8 நிமிஷம் 9 நிமிஷம் சொல்லிடுவாங்க. அது அதற்குண்டான பலனை தரும், இல்லாமல் இல்லை. பட் அதோட மீனிங் உபனிஷத்தாக அதை புரிந்து கொள்வதுங்கிறது வேற. தட் இஸ் 10 அணுவாகம் பிரார்த்தனை. 11வது அணுவாகத்தில் என்னென்ன ரூபத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வருது. திக் தேவதைகள் என்பவரும் ருத்ரத்திலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல, திக் தேவதா அவர்களும் ருத்ரன் தான். இந்த மாதிரி பல கருத்துக்கள்லாம் வருது. இன் டீட்டெயிலாக நாம் நமகம் பார்த்துட்டு அப்புறம் சமக்கம் ஒரு வேர்டா எடுத்து வச்சு நாம் பார்க்க போகிறோம். இப்போ ருத்ரம் அப்படின்னா என்ன? கம்மிங் டு த டாபிக். ருத்ரம் அப்படின்னாங்க கண்ணீர் வடித்தல்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. ருத்ரம்னு என்ன? கண்ணீர் வடித்தல். ரோதயத்தி மீனிங் நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரோதயத்தி கண்ணீர் வடித்தல். அதாவது அதர்மத்தில் போறவங்களை கண்ணீர் வடித்து திருந்துறக்கு முயற்சி பண்றவர்னு அர்த்தம். அழ வைக்கிறன்னா கொடுமைக்காரர் அல்ல, அதர்மத்தில் செல்பவர்களை அசுர புத்தி கொண்டவர்களை அல செய்பவன், அவர்களுக்கு உகந்த கர்ம பலனை கொடுத்து கர்மபல தாத்தாவாக இருந்து தண்டிப்பவர். அதனாலதான் அவர் பேரு ருத்ரன். சிவனுடைய ஒரு ரூபம் தான் ருத்ரன் ஆச்சுங்களா. இப்ப அடுத்தது இன்னொரு ருத் அப்படின்னா துக்கத்தை உருக செய்பவர். 2 மீனிங் இருக்கும். துக்கத்தை உருக செய்யணும். எங்கிட்ட துக்கம் எப்படி இருக்குது, இப்ப ரொம்ப ஹார்டா இருக்கு, அதை உருக செய்வோம், கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிப்பவர். அந்த மாதிரி ருத்துக்கு 2 மீனிங். துக்கத்தை உருக செய்பவர், எல்லா பாப்பங்களையும். ஏன்னா துக்கத்தை உருக செய்பவர்னா துக்கம் எதனால வருது? பாப்பம். சோ பாப்பத்தை க்ஷயம் பண்ண கூடியவர். பாப்பத்தை க்ஷயம் பண்றது மூலியமாக துக்கத்தை நமக்கு என்ன பண்ணி கொடுப்பாரு? அவரு க்ஷயம் பண்ணி கொடுப்பவர்ங்கிறது அர்த்தம். ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன சொன்ன? அழ கண்ணீர் வடித்தல் அப்படின்னா அந்த பாப்பத்தை க்ஷயம் பண்ணுனா, பாப்பம் க்ஷயமாகும் போது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதுதான் கண்ணீர் வடித்தல். ஸோ பாப்பத்தை க்ஷயம் பண்ணி, அந்த மாதிரி 2ஐயும் கனெக்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல கர்ம பல தாத்தாவாக இருந்து நம்மளுடைய பாப்பக்ஷை க்ஷயம் பண்ண கூடியவர் ருத்ர ரூபம். ஸோ சிவனை வழிபடுறோம். ஏன் அது ருத்ர ரூபத்துல வழிபடுறோம்? ருத்ரன் அப்படின்னு ஏன் சொல்றோம்? சிவன் சொல்லாம ருத்ரன். எப்ப அந்த சிவன் நம்மளுடைய பாப்பத்தை க்ஷயம் பண்ண கூடியவராக வருகிறாரோ அப்ப அவருக்கு என்ன பேரு? ருத்ரன்னு பேரு. சிவன் வேறையா ருத்ர வேறையா? ஈஸ்வரன் வேறையா ருத்ர? இந்த குழப்பமே வரக்கூடாது. பிரம்ம தத்துவம் ஈஸ்வர ஸ்வரூபமாக மாயுடன் சேரும்போது ஈஸ்வர ஸ்வரூபம். அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் தான் எந்த சிவன் ரூபத்துல இருக்குது. அந்த சிவன் சிருஷ்டி லயக்கர்த்தாவாக இருக்கும்போது அவருக்கு சிவன் வேறு. அந்த ஈஸ்வரனுக்கு எப்ப சிவன் வேறு? லயக்கர்த்தாவாக இருக்கும்போது அவர் சிவன் வேறு. லயக்கர்த்தாவாக இருக்கிறது எப்ப பாப்பத்தை க்ஷயம் பண்றாரோ, ஒரு மனிதனுடைய பாப்பத்தை க்ஷயம் பண்றாரோ அப்ப அவருக்கு பேரு ருத்ரன்னு பேரு. அதனாலதான் இப்ப நம்ம எதுக்கு இந்த பேர், இதனால ஏன் இதை நம்ம ருத்ரன் சொல்றோம்? இதை படிப்பதன் மூலியமாக ருத்ரன் நம்மளுடைய பாப்பத்தை க்ஷயம் செய்ய. பாப்பம் கழியும் போது எப்படிங்க இருக்கும்? குழு குழுனா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அப்போ ஒரு கஷ்டம் வரும்போதும் நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு ஓரமா தெரியணும்? பாப்பம் ஏதோ ஒரு வழியத்துல கழியுது போ என்னுடைய. ஏன்னா பாப்பம் எந்த அளவுக்கு நமக்கு வேதாந்த கருத்துக்கள் புரியிற அளவுக்கு பாப்பம் குறைஞ்சாதான் வேதாந்த கருத்துக்கு புரிய போகுது. நம்ம எப்படியாவது வேதாந்தத்தை படிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா தடுக்கிறதாரு? அந்த கிளாஸுக்கு போற டைம்ல தான் ஏதோ ஒரு வேலை வரும், உட்கார்ந்து எழுதலான்னா தான் ஏதோ டிஸ்டர்ப் ஆகும், உடம்பு சரியில்லாம போகும். எல்லாமே எதனால? நான் செஞ்ச பாப்பம் என்னை இந்த பாதையில் செல்லாமல் தடுக்கிறது. அப்ப வேதாந்திக் ஸ்டூடெண்ட் பர்பஸா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆசிரமத்திலையும் எந்த சாண்டிங் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ,
ருத்ர சாண்டிங் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மற்ற எல்லா மந்திரங்களை விட சீக்கிரமாக பாப்பத்தை ஷயம் பண்ணி வேதாந்த பாதையில் அந்த ஜீவனை முன்னேறுவதற்கு உதவுவது ருத்ர சாண்டிங். இது நீங்க லௌகீகமாக பண்றவங்களும் ருத்ர சாண்டிங் வேணுவதை பெறுவதற்கும் பண்றோம். ஆனா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா என்ன பண்ணணும்? ருத்ர சாண்டிங் பண்ணும்போது, ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த நாம நினைச்ச கோலை அடைவதற்கு தடையாக இருக்கிற பாப்பத்தை ஷயம் பண்ண கூட பர்டிகுலர் தேவதா ருத்ரன். புரியுதுங்களா? ஏன் ருத்ர சொல்லி கொடுத்தோம், ஏன் ருத்ரம் படிச்சியா, சாண்டிங் பண்ணியா, ரெக்கார்ட் பண்ணியா, ரெக்கார்டை போடு, தப்புட்டையா, தப்பு திருத்து, ஏன்? திஸ் இஸ் த ரீசன். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. புரியலன்னா அப்புறம் அப்படித்தான் வாயில வரும். இதுதான் ரீசன். ஏன்னா முயற்சி பண்ண அடிச்சா கல் உழுவுனுங்க, உழுகுன மாதிரி கல் அடிக்கணும். சும்மா 100 கல் எடுத்து தொத்து தொத்து தொத்துன்னு போட்டுட்டு இருக்கிறது அது தமோ குணத்தினோட வெளிப்பாடு. அடிச்சா உழுகணும். அப்ப அடிக்கிறதுக்கு உண்டான ஏம் தான் என்னது? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் பண்ணினா தான் அடிச்சா மாங்காய் உழுகும். இல்லை, புரிஞ்சுங்களா? சோ எதுக்கு நம்ம படிக்கிறோங்கிற விளக்கத்தை நான் சொன்னேன். அதுவும் பாருங்க, சன்னியாசிகளும் சொல்றதை நீங்க பார்த்துருக்கலாம். சன்னியாசில ஸ்ரீ சுத்தம்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கிடையாது. மெயினா வேற எதுவுமே சாண்டிங் பெருசா பண்ணிக்கவே மாட்டாங்க சன்னியாசிகள். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே வேண்டான்னு வந்தவங்க போய் எனக்கு ஸ்ரீ சுத்தம் சொல்லி என்ன சுவாமி சொல்லி நாங்க என்ன டால்டா டப்பாவை அடுக்கி வைக்க முடியும்? எங்களுக்கு இருக்கு டால்டா டப்பா. நம்ம வச்சிருக்கிற பொருளா டால்டா டப்பான தாங்க சொல்லுவாரு. அப்படி சாட்டையில் அடிச்ச மாதிரி இருக்கு. என்னத்தை வச்சிருக்கீங்க வீட்டுல? எல்லாம் டால்டா டப்பா. அதாவது டால்டா டப்பான என்ன தெரியுங்களா? அந்த காலத்துல டால்டா இப்பெல்லாம் யூஸ் பண்றாங்களா எனக்கு தெரியல. இப்பவுமே ஸ்வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் டின்னுல வரும். முதல் வரும்போது நல்ல பெரிய பெரிய டின்ல வரும். அது நான் சொல்றது ஒரு 50, 20, 30 இயர்ஸ் பேக். 50, 60 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷமா அது தீர்ந்து போயிடுச்சு வச்சுங்களேன், பெரிய டின். அப்பெல்லாம் அந்த டின்னுங்கிற கான்செப்ட் புதுசு. ஆச்சா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது, அதை கட் பண்ணி தானியமெல்லாம் போட்டு அது கரெக்டா மேல மட்டும் கட் பண்ணாங்கன்னா உள்ள 10 கிலோ அது கெப்பாசிட்டி. இப்ப நம்மளாம் சம்படம் யூஸ் பண்ணும்போது அந்த காலத்துல சம்படம் எல்லாம் கிடையாதுங்க. எவர் சில சம்படங்கிற கான்செப்டே கிடையாது. அவங்க இதுல தான் வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாருமே எங்க அம்மாயி தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பானை தான் வச்சிருப்பாங்க. அதுலதான் எந்த பொருளா இருந்தாலும் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த டப்பா வந்தோன்னா அவங்களுக்கு தேடி போய் காலியானதை வாங்கி, என்னன்னா மேல கட் பண்ணி கையை கிழிக்காத மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. பண்ணி அதை நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி அதை வெயில்ல வச்சு காய வச்சு அதுக்கு பாருங்க மரத்தை அறுத்துக்குவாங்க கரெக்டா. ஏன்னா மூடி வைக்கிறதுக்கு அந்த மரம் தான் மூடி வைப்பாங்க அப்பெல்லாம். அதுக்கு மரத்தை நல்லா கரெக்டா கட் பண்ணி அதுக்கு சிலாக்கெல்லாம் இல்லாம அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி அந்த காலத்துல அதுதான் சர்க்கரை இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. சோ அது சமையல் ரூம்ல இருக்கும். மொடாங்கிறது ஸ்டோர் ரூம்ல இருக்கும். இது கிச்சன்ல பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். 1 கிலோ டப்பா டால்டா டப்பா, 2 கிலோ டப்பா, 5 கிலோ டப்பா மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அவர் சொல்லுவார். அது அவர் அந்த ஜென்ரேஷன் வாழ்ந்தவரா தயானந்த சுவாமிகள் அதுதான் சொல்லுவார், டால்டா டப்பாவை சேர்த்தாத. சோ சன்னியாசிகளுக்கு எதுக்கு ஸ்ரீ சுத்தங்கிறது சொல்லுவார். நாங்க என்ன எங்களுக்கு என்ன டால்டா டப்பாவை தேவை, நாங்க ஸ்ரீ சுத்தம் சொல்றதுக்குன்னு அவர் ஒரு தடவை சொன்னார். சோ அவங்க தே ஆர் நாட் இன் நீட் ஆஃப் டால்டா டப்பா. டால்டா டப்பான்னு நீங்க எல்லா டேபிள் சேர் எல்லாமே எடுத்துக்கோங்க. வீட்டுல இருக்கிற எல்லாமே டால்டா டப்பான்ற ஒரே வார்த்தையில் அவரு அதுதான் அது, வேற ஒண்ணு கிடையாது அப்படிம்பார். அதுக்கு ரகஸ்தா இருக்கும். நம்ம அந்த மாதிரி வாழ முடியாது. அது நம்ம சில பொருள்களை சேர்த்து வச்சுக்கிறோம். சன்னியாசி பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாத்தையும் பார்க்கணும், டால்டா டப்பாவா. அப்ப அவங்களும் என்ன பண்றாங்க பாருங்க. நீங்க பாருங்க, ருத்ர சொல்லாத சன்னியாசி இருக்க மாட்டாங்க. எதுவுமே மத்த எதுவுமே கத்துக்கவும் மாட்டாங்க, பெருசா அவங்க சொல்லிக்கவும் மாட்டாங்க. சாண்டிங்க்கு ருத்ரமா சன்னியாசா இருக்கிற சரி, ருத்ர சொல்லி கொடுக்கறவங்களும் அதிகமா இருப்பாங்க. அந்த கிளாஸ்ல ருத்ர மட்டுமா சொல்லி கொடுத்துருவாங்க தன்னுடைய வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் எதுக்கு பண்ணணும், அவங்க அவங்களுடைய அந்த சன்னியாச ஆசிரமத்திலே பாத்தீங்கன்னா ருத்ர ஜபம் பண்ணணும்னு விகித கர்மமே இருக்கு. எப்படி அஹிம்சா பரமோ தர்மகா ஃபார் சன்னியாசி, அது மாதிரி ருத்ரம்ங்கிறது அவங்க கண்டிப்பா சாண்டிங் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த வைராகியத்தை பெறுவதற்காக. ஏன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த லைனுக்குள்ள வந்துட்டாங்க. மனம் எங்காவது சிதறி போயிடக்கூடாது. ஏன்னா உள்ள இருக்கிற வாசனை எப்ப வருது, எப்படி வருது, அவரை நிலைகுலைய செய்யலாம். அவர் முடிவெடுத்திருப்பாரு நாம இப்படித்தான் வாழணும். ஆனா உள்ள இருக்கிற வாசனைய அது முழுமையாக கண்ட்ரோல் பெற்றுட்டு தான் சன்னியாசத்துக்கு வரணும்னு இருக்குங்க. ஏதோ ஆசையில வந்தாச்சு, பூர்வ ஜென்மத்து பிராரப்தம் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற வாசனையெல்லாம் சோ பூர்ணமான வைராகியத்தை ஏக்காக்கிறது சித்தம்ங்கிறது சன்னியாசியா இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஜபத்திலேயே இருக்கணும் அவங்க. அப்ப ஜபம் பண்ணும்போது நம்ம ருத்ரத்தை அவங்க ஜபம் பண்ணுவாங்க.
மனப்பாடம் பண்ணி உள்ள அப்படியே சொல்றது. அது அவங்களுக்கு வைராக்கியத்தையும் ஏகாக்கிரத சித்தத்தையும் சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஓம் நமகங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம நிறைய வேதாந்த வகுப்புல நமக அப்படின்னா சரணாகதி. யாரிட போய் சரணாகதி அடையிறது அது ஒண்ணு இருக்கு. நமக்கு பிடிச்சவங்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிறதுங்கிறது இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். நீங்க பாருங்க, நம்ம யாருக்கிட்ட ஈஸியா சரணாகதினாங்க அவரை நம்புறது, அவரை ஃபுல்லா ஒரு நம்பிக்கை வைக்கிறதா சரணாகதியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்பிக்கை இல்லாம நீங்க யார்கிட்டயும் சரணாகதி ஆக முடியாது. நீங்க யாரை நம்புறீங்களோ நீங்க பாருங்க, அவங்க நல்லவங்கன்னு போட மாட்டிட்டு அவங்க பின்னாலேயே போயிட்டே இருப்போம். நம்ம இறைவன் சிந்திக்க சொல்றார், நீ யாருக்கிட்ட சரணாகதி அடையலாம், யாருக்கிட்ட. அதுக்காக சரணாகதி அடையலைன்னா அன்பு இல்லைன்னா கண்டுக்கூடாது. அன்புங்கிறது வேறங்க, சரணாகதிங்கிறது வேற. ஸோ அது அவங்க மேல அன்பா இருக்கிறேன், அதனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். எப்போ எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்கணும்? அப்சர்வேஷன், நோ கன்க்ளூஷன். புரிஞ்சுங்களா? இவங்க இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிராண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் பிராண்ட் பண்ணக்கூடாது. அப்ப எப்படி நம்ம வச்சிருக்கணும்? அலர்ட்டா அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். ஆச்சுங்களா? இதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்ப சரணாகதின்னு அடைஞ்சா இறைவன் சொல்றாரு, என்னை தவிர வேற சரணாகதி அடையறக்கு இந்த உலகத்துல உனக்கு ஆளே கிடையாது. ஏன்? எதுக்காக நீ சரணடைஞ்சாலும் சரி, சரணாகதிங்கிறது எங்கதான் இருக்கணும்? ஈஸ்வர தத்துவத்துக்கு தான் நம்ம சரணடையணும். ஏன்? நம்ம பார்த்திருக்கோம், ஈஸ்வரனா பகவான். ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேர் என்ன? பகவான். நம்ம பார்த்திருக்கோம். பகனா அதை உடையவன், பத்து வான். பகன் என்ன? இன் டோட்டல். ஞானம்ங்கிறது அவர்கிட்ட எப்படி இருக்குது? 100%. இன் டோட்டல், சமக்ர ஞானம். அங்க என்ன கிடையாது? குறைவான ஞானம் நம்பிட்டு இருக்கிறது. நீங்க எந்த மனிதன்கிட்ட போய் சரணடைந்தாலும் அல்பக்ஞகம் தானே அவரு. நீங்க ஒரு ஞானிகிட்டயே போய் சரணடைஞ்சாலும் அவரு சர்வவித்த என்ன? அவரு என்னதான்? அல்பவித்து தான். ஏதோ 4 விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பார், எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பாரு என்ன. சோ சரணாகதிங்கிறது யாருக்கிட்ட தான் அடையணும்? ஈஸ்வரன். ஏன்? உங்களுக்கு ஞானம் வேணும்னா, இப்ப நீங்க ஒருத்தர் போய் கடன் கேட்கறீங்கன்னா யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்ககிட்ட தான் போய் கைமாத்து கேட்க முடியும். அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது யாரு வச்சிருக்கிறாங்களோ, அது யாரு அதிகமா இன் டோட்டலா வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட தானே போய் சரணடைய முடியும், நம்பிக்கையா கேட்க முடியும். அப்ப ஞானம்ங்கிறது உங்களுக்கு வேணும்னா யாரத்தான் சரணடையணும்? ஞானத்தை 100% வச்சிருக்கிற ஈஸ்வர தத்துவத்தை நீங்க சரணடைஞ்சாதான் பரமேஸ்வரன். நான் சொல்றது பரமேஸ்வரன் பூர்ண ஞானம். நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் தாரதமிய ஞானம், அல்ப ஞானம். அந்த தாரதமியமே அப் அண்ட் டவுன் இல்லாத ஞானம், பூர்ண ஞானம் யாருட்டு இருக்கு? பரமேஸ்வரன். அதனால அவர்கிட்ட சரணடை. ஏன்? ஈஸ்வர தத்துவத்திட்ட பகவான்கிட்ட தான் சரணடையும். ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அவர் எது வச்சிருக்காரு? ஞானம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஐஸ்வர்யம், ஆழ்கின்ற தன்மை இன் டோட்டல். இப்ப நம்ம எந்த பெரிய எம்எல்ஏ எம்பிஏ போனீங்கனாலும் அவங்க எல்லாம் என்னது? ஒரு தாரதமியமான ஒரு ஐஸ்வர்யம் வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு ஆளும் தன்மை இருக்கும். இங்க மினிஸ்டரா இருக்கவரு ஆந்திரால போனா அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்களுடைய ஏரியா அவ்வளவுதான். சோ ஆளும் தன்மையை ஐஸ்வர்யம், ஐஸ்வர்ய பாவம் எப்படி இருக்குது அவர்கிட்ட? இன் டோட்டல். அடுத்து மூணாவது என்ன சொன்னோம்? ஸ்ரீ, செல்வம், வெல்த். அது டைமா இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் இஸ் அ வெல்த். என்ன சொல்லலாம்? ஸ்கில் இஸ் அ வெல்த். அப்படி பார்க்கணும். ஸ்ரீங்கிறது வெறும் காசு, பணம், செல்வம், காசு, பைசா மட்டும் இல்ல. உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னா தட் இஸ் வெல்த். ஒரு ஸ்பேஸ் வெல்த், ஒரு டைம் வெல்த், நாலேஜ் இஸ் அ வெல்த். இதெல்லாமே என்னதான்? ஸ்ரீ. நாலேஜ் இஸ் அ வெல்த். ஹெல்த் என்னது? இஸ் அ வெல்த். புரிஞ்சுதுங்களா? அது போனாதான் தெரியாது. ஹெல்த் போனாதான் தெரியாது வெல்த்ன்னு. அது வரைக்கும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் அது வெல்த்ன்னு தெரியாது. அது நம்ம ஓரமா கடப்புல போட்டுருவோம். ஹெல்த்தா நீ காலை எந்திரிக்கும் போது நான் ஹெல்த்தியா எந்திரிக்கிறேன், அதுதாங்க முதல் சொத்து. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் எந்திரிக்கும் போது. சோ இதெல்லாமே என்னது? வெல்த். சில்ட்ரன்ஸ் வெல்த். பசு நமக்கு தெரியும், இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. வெல்த். தங்கம் வெல்த். தானியம் வெல்த். ஆயுள் வெல்த். சோ
இது யாரிடம் பூரணமாக இருக்கிறதோ அவங்களுக்கு பேர் என்ன? ஸ்ரீ. புரிஞ்சுதுங்களா? நான் சொன்னதெல்லாம் அங்க பூர்ணமா இருக்கணும். அதுதான் ஸ்ரீ. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஈஸ்வர தத்துவம். அவர் தான் என்னவா வெளிப்படுறாரு? ஸ்ரீ லக்ஷ்மியாக அவரை வெளிப்படுற. சோ ஸ்ரீ இன் டோட்டல். அது எந்த வெல்த் எடுத்தாலும் அவர்கிட்ட எப்படி இருக்குது? இன் டோட்டல். அதனாலதான் பகவான்ல 3வது இன் டோட்டல் உடையவர். ஸ்ரீயை இன் டோட்டல். நான் சொன்னதெல்லாம் அவர்கிட்ட முழுமையா இருக்கு. அடுத்து என்ன சொன்னோம்? 4வது வைராக்கியம். வைராக்கியம். நமக்கு பிடித்த பொருள்களில் இருக்கிற ஒரு பற்றற்ற நிலை. டிஸ்டர்ப் ஆகாமல், அது இருந்தாலும் சரி இல்லினாலும் ஓகேன்னு சொல்லுகின்ற மனப்பக்குவம். இருந்ததுனாலும் ஓகே சொல்ல தெரியணும். இப்ப நம்ம ஒரு பக்கம் டூர் போறோம், காலையில சாப்பாடு கிடைக்கல, ஓகே, தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அது பேர் தாங்க வைராக்கியம். ஏன்னா நம்ம வைராக்கியத்தை நீங்க வெளியில கிளம்பி யாத்திரை மாதிரி போகும்போது தான் தெரியும். ஏன்னா நீங்க மற்றவங்களோட சேர்ந்து பிக்னிக்கா போறீங்கன்னா நீங்க அதை போய் என்ஜாய் பண்ற மூலியே தான் பிளான் பண்ணி போவோம். இங்க போய் இதை சாப்பிடலாம், அதை போய் அங்க போகலாம். அதுல உங்களுக்கு ஒரு வைராகி இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் என்ஜாய். அது போகம். நீங்க யாத்திரான்னு ஒண்ணு போறதுங்கிறது வேற. அப்ப நம்மள நாமளே அனலைஸ் பண்ணிக்க தெரியும். ஒரு சின்ன ஒரு பொருள் கிடைக்கல, நான் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறேங்கிறது அங்க தெரியும். ஏன்னா வீட்டுல வந்துங்க எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ற கூட வாய்ப்பு இருந்திருக்காரு. நீ காலை எந்திரிக்கீங்க, வீட்டில் தண்ணி இருக்குது, போனால் போய் குடிக்கிறோம், குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, ஹீட்டரை போட்டுறோம், குளிச்சிடறோம். இதே எந்திரி சொன்ன பார்த்தோம் தண்ணி இல்லை, அதை நாம் எப்படி ஏற்றுக்கிறோம்? குளிக்க தண்ணி இல்லை, பைப்பில் தண்ணி வரல, சுடு தண்ணி கிடைக்கல, அந்த இடத்துல எல்லாம் நம்மளை என்ன பண்ணிக்க தெரியணும்? அந்த இடத்துல நம்ம பற்றுடன், எவ்வளவு பற்றோட அந்த சுடுதண்ணிக்கு எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கோம், அந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. யாத்திரான்னு போய் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. எந்தெந்த இடத்துல ஹோட்டலுக்கு போறோம், வாயிலேயே வைக்க முடியல, டப்பார்னு தண்ணி குடிச்சிட்டு எந்திரிச்சு வரணும். இல்ல ஒரு நேரபத்துல ஓடுறோம், இன்னொரு போய் ஒரு அபிஷேகம் பார்க்க போறோம், இங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா அங்க மிஸ் பண்ணிடுவோம், சாப்பாடு வேண்டாம், எந்த வித டிஸ்டர்ப் இல்லாம அப்படியே அப்ப என்ன? ஏன்னா நாக்கு அடக்கிறது ரொம்ப கஷ்டம். நாக்கை அடக்கினா 4 மடங்கிடும். அப்ப நம்ம இதை கண்ட்ரோல்ல பண்ணினா மற்றதெல்லாம் ஈஸியா. சாப்பாட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண சக்தி கிடைச்சிருச்சு. சாப்பாடை கண்ட்ரோல் பண்றாங்க. சாப்பாடே இல்லைனாலும் ஓகே, சாப்பாடு அப்படியே தட்டப்புடலாம் கிடைச்சாலும் ஓகே, நமக்கானது 4 போட்டுட்டு போயிடணும். அது அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் பாருங்க, வைராகிய கம்மின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாம்? சோ எல்லா வீடு ஃபுல்லா தடபுடலா இருக்கும். நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்றோம், இதை எதையுமே வாயில வைக்காம தண்ணி கொடுத்துட்டு போய் படுக்க முடியுமா? டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்க பாத்தீங்கன்னா சுவாமிஜி பத்தி நிறைய பேர்த்த ஏகாந்தமா அனுப்பிச்சு விடுறாரு. நீங்க போய் ஒரு வாரம் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போய் வாழ்ந்துட்டு வாங்க, என் போனு எதுவும் இருக்க கூடாது. நிறைய பேர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. எதுக்குன்னா இதுதான், உனக்கு வைராகியம் வந்துருச்சு நீ பெருமை. நான் பாட்டுக்கு வைராகியம் சொல்லுவேன், நான் பாட்டுக்கு வைராகியம் கிளாஸ் எடுக்கிறேன்னா, நீ பாட்டுக்கு எனக்கு இதுல வைராகியம் வந்துருச்சு, அதுல எனக்கு பந்து கேளுங்க, இப்ப எனக்கு வைராகி இருக்கும். பென்சில் கேளுங்க, ஒரு பால் கேளுங்க, எனக்கு வைராகி இருக்கும். ஒரு 3 சக்கர சைக்கிளுக்கு எனக்கு வைராகி வந்துருச்சு, 2 சக்கர சைக்கிளுக்கு வைராகி வந்துருச்சு, பைக்குக்கு வைராகி வந்துருச்சு. ஆனா எல்லாத்துக்கும் வந்துருச்சான்னு தெரியாது. நம்ம அதை சில வைராகியத்தை பெற்றிருப்போம், சில வைராகியத்தை பெறக்கு முயற்சி பண்ணிருப்போம், சில வைராகியம் நமக்குள்ள இருக்குன்னே தெரியாது. அது விஷயத்துல இதுக்கு மேல நமக்கு வைராகியம் இருக்கா இல்லையானே தெரியாத ஏரியா நிறைய இருக்கும். அப்ப என்ன பண்ணியாகணும்? இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம விஷயங்கள் கிடைக்காத ஒரு இடத்துல போனோம்னா வீட்டுல உட்காந்துட்டு எப்படிங்க அதையெல்லாம் ஃபில் பண்ண, அதனால கிளம்பிட வேண்டியது. போய் அங்க தண்ணி இல்லாம, ரூம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, ரயில் 2 மணிக்கு வர்ற ரயில் 6 மணிக்கு வரும், 3 மணி நேரம் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கணும். ஐயோ 10 போனு, நோ போன், யார்கிட்டையும் பேசக்கூடாது. அது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது. 3 மணி நேரம் லேட்டு, இங்க லேட்டா விட்டதுனால அடுத்த ட்ரெயின் போயிருக்கும், அங்க போய் பார்த்தா அங்க அந்த ட்ரெயின் கிடைக்காம அது போராடி சாப்பிட்றதுக்கு நேரம். இந்த போராட்டத்துல சோறே கிடைச்சிருக்கு, தண்ணி மட்டும் போகுது அங்கங்க போ. இதெல்லாம் பழகிறதுக்கு ஏன் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் பழகிறாங்கன்னா, வைராகியம் இஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் ஈஸி ஜாப், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்.
அதுதான் சொல்லுது. அதை முழுமையாக உடையவர் யாரு? வைராக்கியத்துடையவர் ஈஸ்வரரா. அவரைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? இறைவா எனக்கு வைராக்கியத்தை, ராகத்வேஷம் முழுமையாக இல்லாத வைராக்கியத்தை பூரணமாக கொண்டவர். அடுத்தது யசகா, புகழ். இன் டோட்டல் எல்லா புகழும் அவருக்கு சார்ந்தது. நம்மளுடைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி சில புகழை நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கா. அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சரீரத்திற்கு வரைக்கும். போகும்போது அதை விட்டுட்டு தான் போக போகணும். ஸோ எல்லா புகழும் இறைவனை சார்ந்தது டோட்டல். அடுத்து என்ன சொன்ன? வீரியம். ஆறாவது. ஏன் பகவானுக்கு பகவான் பேர் பகல? ஆறாவது பக என்ன? வீரியம் என்றால் சக்தி. இப்ப நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி தூக்கலாம், ஒரு பெரிய டேங்கை தூக்க முடியுமா? யானையா இருந்தாலும் அது ஓரளவுக்கு தான் தூக்க முடியும், அதுக்கு மேல அதனால தூக்க முடியாது. ஒரு 2 லாக் வச்சா அது தூக்கும், அதுக்கு மேல வச்சா அந்த லாக்கை தூக்க முடியாது, அதனால பாவம். ஸோ எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க? லிமிட்டட். ஆனா லிமிட்டே இல்லாத, நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு சக்தி கொண்டவன் ஈஸ்வரன். அதனால சொல்லுவேன், அவருடைய நெட்வொர்க்ல போய் ட்ரை பண்ணாதீங்க. அவர் ஏன் இப்படி பண்ணாரா, அப்படி பண்ணாரா, அது ஏன் நடந்தது, அவர் எப்படிங்க இப்படி, இது எப்படிங்க. உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கற்பனைக்கே எட்டாத சக்தியை கொண்டவர் ஈஸ்வரஹா. சோ சமக்ரம் என்றால் இப்படி எல்லாவற்றையும் முழுமையாக கொண்டவர் பகவான். அப்ப என்ன தெரியணும்? அவர் தான் நியதியாகவும் இருக்கிறார், நியந்தாவாகவும் இருக்கிறார். முதல்ல இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் ஞானம் என்ன? அவர் தான் தண்ணி. அந்த தண்ணி 100 டிகிரியில கொதிக்குது பாருங்க, அந்த ஒரு தர்மம், அதுவும் அவர் தான். நியதியும் அவர் தான், அந்த 100 டிகிரி அவர் தான், அந்த கான்செப்டே அவர் தான். 0 டிகிரியில் ஐஸ் ஆகுதா, அந்த கான்செப்டாவே யார் இருக்கா? இறைவன். நியதியாகவும் நியந்தாவாகவும் அவர் எப்படி இருக்காரு? செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், தனக்கென்று இருப்பை அவர் யாரிடமும் தேடாதவர். இப்ப நாம எக்ஸிஸ்ட் ஆகிறோம் அப்படின்னா 1000 பேர்த்தை நம்ம தாங்கி சார்ந்து இருக்கிறோம். அவர் தன்னுடைய இருப்பிற்கு யாரையும் சாராதவர். செல்ஃப் என்ன சொல்லலாம்? எக்ஸிஸ்டன்ஸ், செல்ஃப் எவல்ஜென்ட். அப்படின்னா ஸ்வயம் பிரகாசக, ஸ்வயம் பிரகாசக. அவரை விளக்குறதுக்கு எந்த ஒரு விளக்கும் தேவையில்லை. அவர் தான் யாரு? சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா. அடுத்தது அவருக்கு வெளிப்படும் இடம் ஒவ்வொரு ஜீவனுடைய மனதிலும் எப்படி வெளிப்பட்டு இருக்கார்? அகம், நான், நான், நான்கிற தத்துவத்துல சித்தாபாசமாக மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை, ஏன்னா இப்ப ஏன் ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரனை பத்தி ஓரளவுக்கு நமக்கு ரீகலெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சாதான் அந்த ஈஸ்வரனை இப்ப என்ன ரூபத்துல வழிபட போறோம்? ருத்ரஹா. அதனாலதான் அந்த ஈஸ்வரனை பத்தின கொஞ்சம் விளக்கங்கள் இப்ப தேவைப்பட்டதுனால நான் கொடுத்தேன். ஆச்சுங்களா? அடுத்தது ஓம். இப்ப ஃபர்ஸ்ட் மந்திரத்துக்கு வரோம். கம்மிங் டு த, இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்துக்கும் ஒரு தியான ஸ்லோகம்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு நான் டீட்டெயிலா போகல. ஏன்னா அதெல்லாம் இப்ப நீங்க ஓம் நமோ பகவதேங்கிறது ஒரு மந்திரம்னா அதுக்கு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு, அடுத்ததுக்கு ஒரு தியான ஸ்லோகம். அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. மந்திரத்துக்கு உண்டான மீனிங், ஏன்னா அதெல்லாம் தியானம் போது அவரை ஒரு ரூபத்துல நாம ஏன் அந்த தியானத்துக்கு நம்ம போகல அப்படின்னா, அந்த தியானத்துல அவருடைய ஒரு ரூபத்தை அங்க சொல்லப்படும். நம்ம வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நமக்கு வேதாந்த கருத்துக்கள் ரொம்ப முக்கியமே தவிர அந்த தியானம் நம்ம பண்ணாதனால நம்ம அதை பத்தி பெருசா பார்க்கல. நாம இப்ப எங்க வரோம்? ஓம் நமோ பகவதே ருத்ராய. யார் ருத்ரன்? ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கணும். ஓம் நமோ பகவதே, பகவதத்தை இவ்வளவு நேரம் விளக்கினேன். பகவான், பகவதே இஸ் எக்ஸ்பிளைன் நவ். பண்ணி முடிச்சாச்சு. ஓம் விளக்கியாச்சு. ஓம் நமக விளக்கிட்டேன். ஓம் நமக, நமோங்கிறது இது விசர்க்கத்தினால வருது. ஓம் நமக தான். ஓம் நமக, அதான் நமோ. ஓம் நமோ பகவதே, the word பகவான் இஸ் எக்ஸ்பிளைன். முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ருத்ராய. who is ருத்ரன்? ஈஸ்வரஹா. புரிஞ்சுங்களா? ஓம் நமோ பகவதே ருத்ராய, இப்படிதான் ஆரம்பிக்குது. அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப எங்க வரோம்? ஃபர்ஸ்ட் மந்திரம். ஓம் நமஸ்தே ருத்ர மன்யவ உதோத இஷவே நமஹ. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மந்திரம். நமஸ்தே ருத்ர மன்யவ உதோத இஷவே நமஹ.
இது எவ்வளவு தூரம் மேலே ஏற்றணும், எவ்வளவு தூரம் கீழே இருக்குங்கிறத கரெக்டாக கான்சியஸாக நம்ம சாண்ட் பண்ணி பழகிருக்கோம். ஓம் இப்போ மீனிங் எழுதிக்கலாம். நமஸ்தே இப்போ ஒரு வேர்டாக மீனிங் வரும். ஒரு வேதாந்த கருத்துக்கள் வர இடத்துல இன் டீட்டெயிலாக பார்ப்போம். இனிமேல் இப்பதான் ருத்ரா ஆரம்பிக்குது. நமஸ்தே, நமக தே, உனக்கு நமஸ்காரம். ஹே ருத்ர, யார் இப்ப ஈஸ்வரனை எப்படி பார்க்கிறோம்? ருத்ர வடிவத்தில் பாப்ப க்ஷயம் பண்ணக்கூடியராக ஈஸ்வரனை உனக்கு நமஸ்காரம். நமக தே, உனக்கு நமஸ்காரம். நமஸ்தே யாரு? ருத்ர. அப்ப ருத்ரரே உனக்கு நமஸ்காரம். நமஸ்தே ருத்ர. மன்யவே நமக, எப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம்? மன்யவே நம. முதல்ல நமஸ்காரம், ருத்ரனே உனக்கு நமஸ்காரம். மன்யவ, அது மன்யவே தான் அந்த இடத்துல மன்யவ இருக்கு. ஏன்னா பின்னால ஊ வரும்போது அது ஒரு சந்தி ஏற்று மன்யவ இருக்கும். என்ன வேர்டு அது? மன்யவே. கோபத்திற்கு, உன்னுடைய கோபத்திற்கு நமஸ்காரம். மன்யவே நமக. அந்த நமகங்கிறது நமகத்தே ருத்ரக முடிச்சுங்களா? மன்யவே நமக, உதோத்த இஷவே நமக. அப்படி அன்வயம். அந்த நமகங்கிறது கோஸ் டு 2-3 வேர்ட்ஸ். அப்ப மன்யவே என்ன பண்ணிக்கணும்? நமக. உதத்த நமக, இஷவே நமக. இப்ப மன்யவே கோபத்திற்கு நமஸ்காரம். என்னங்க கோபமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ருத்ரன் கோபத்துக்கு நாம நமஸ்காரமா? அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கோபத்திற்கு நமஸ்காரம், இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதர்மத்தை அவர் என்ன பண்ணிதான் அழிக்கிறாரு? கோப ரூப, கோபமாக அதர்மத்தை கோபம் கொண்டு அழிக்கிறார். அதனால அவருக்கு கோபம் வருது அப்படின்னா நம்மளாட்ட ராகத்வேஷத்துல வர கோபம் அல்ல. நமக்கே கோபம் வருது, எனக்கு பிடிச்சிருக்கு கிடைக்கல கோபம் வந்துருது, எனக்கு பிடிக்கல அது கிட்ட வந்துகிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த நச்சு தாங்க முடியல இல்லையா? அப்போ வெறுப்பு, விருப்பு வெறுப்புனாலதான் நமக்கு கோபம் வருது. ஆனா அவருக்கு என்ன விருப்பு வெறுப்பா இருக்கு, என்ன ராகத்வேஷம் இருக்கு என்ன, ஆனா கோபம் வருது. கோபத்துக்கு வேற நமஸ்காரம். உன்னுடைய கோபத்துக்கு அதர்மத்தை அழிப்பதற்கு முன்பு கோபம் கொண்டதை போல் அவர் என்ன பண்றாரு? நம்ம கிட்ட மொத்தத்துல கோபம்ங்கிற உணர்வு வந்துட்டா நம்ம கிட்ட ஆக்ஷன் இருக்காது, ரியாக்ஷன் தான் இருக்கும். அந்த புரிஞ்சுக்கல, ஆக்ஷனுக்கு ரியாக்ஷனுக்கு வித்தியாசம் தெரியணும். ஆக்ஷன் என்ன? தெளிவா சிந்தித்து செயல்பட்டா அதுக்கு பேர் ஆக்ஷன். ரியாக்ஷன் என்ன? வித்தவுட் மை கண்ட்ரோல், உள்ள ஒரு உந்துதல்ல பண்ணாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் ரியாக்ஷன். எது? கோபத்திலிருந்து வெளிவரது எல்லாமே என்னதான்? ரியாக்ஷன் தான் இருக்கும். ஆக்ஷன் ஏன்னா மனசு சிந்திக்கக்கூடிய சக்தி அங்க இருக்காது. அப்ப என்னத்தான் பண்ணிட்டு இருப்போம்? ரியாக்ஷன். இறைவனிடம் என்ன இருக்காது? நோ ரியாக்ஷன், ஓன்லி ஆக்ஷன். அப்ப கோபம்ங்கிறது அவருக்கு எப்படி? ரியாக்ஷனா வந்த கோபம் அல்ல. கோபத்தினால் அவர் எந்த ரியாக்ஷனும் பண்ண போறதும் கிடையாது. எதற்காக அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்? அவர் கோபம்னா அதர்மத்தை அழிப்பதுங்கிறது அவருடைய கோபம். சோ அதனால என்ன சொல்லுவோம்? தப்பு பண்ணாத சாமி கண்ணை குத்திரும். புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் இங்கிருந்து வர்றதுதான். சாமி கண்ணை குத்திருனா எங்க சாமி கண்ணை குத்திட்டா இருக்குது, அப்படி அல்ல. கோபம் அதர்மம் செய்தவர்களுக்கு, அதர்மத்தை காணும் போது அவருடைய வெளிப்பாடு என்னதான் இருக்கும்? கோபம்னு புரிஞ்சுக்கவே தவிர அவருக்கும் கோபமாக. இப்ப இந்த இடத்துல ஒரு சைக்காலஜி பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ மற்றவங்க நம்ம மேல கோபப்படுறாங்க. ஏன்னா கோபங்கிறது நம்மளால வெல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ராகத்வேஷம் கூட வெளிப்பட்டலாம். ஆனா அந்த கோபங்கிறது வாசனையா பதிச்சு வச்சிட்டோமா பொத்தக்குன்னு வரும். நம்மளால கடைசியில வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கஷ்டப்படுற ஒரே இடம் என்னன்னா இந்த கோபம் உள்ள இருக்கும், ப்ரெஷரைஸ் பண்ணி அமுக்கிக்குவோம். ஆனா உள்ளேயே கோபமே இல்லாத ஒரு மனநிலை. அதுக்கு ஒரு கருத்து. இப்ப நம்ம மேல ஒருத்தர் கோபப்படுறாங்க, அது கோபப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கோ இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கூடாது. இவங்க கோபப்படுறதுக்கு அர்த்தம் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கோபப்படுறாங்கனாவே அங்க அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம், அது வேற விஷயம். ஒரு மனிதன் கோபப்படுறான்னா
அவனுடைய இயலாமையில் கோபப்படுகிறார். அவர் நினைச்சது நடக்காம போனதுனால அவர் வேண்டாங்கிறது கிட்ட வந்த ஏதோ ஒரு ராகத்வேஷத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் என்ன பண்றாரு, கோபப்படுறதுங்கிறது we cannot லாஜிக்கலா விளக்கவே தேவையில்லை. அங்க மெயின் என்னங்க, ஒருத்தர் கோபப்படுறாங்க அப்படின்னா ராகத்வேஷம் அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல. அவர் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ராகத்வேஷா. அது இயலாமையா சக்தியா? இயலாமையில் இருக்காரு. அந்த இயலாமையோட எது ராகத்வேஷத்தை தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாதவர் இயலாமையில் இருக்கிறாரா சக்தியில் இருக்கிறாரா நான் கேட்கிறேன். இயலாமை. ராகத்வேஷம் தன்னை அழிக்குதுன்னு தெரிஞ்சாமையோ அந்த இயலாமையினுடைய வெளிப்பாடு தான். எப்ப கோவம் வந்தாலும் அவங்க எதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு இந்த மண்டைக்கு புரியும். ஆச்சா, அவங்க எதுல கத்திட்டு இருக்கிறாங்க, சக்தியில கத்துல. நம்மளை அடக்கக்கூடிய சக்தி ஐஸ்வர்ய பாவம் இருக்கிறதுனால கத்துறாருன்னா நம்ம நினைக்க கூடாது. அவனை எனக்கு ஆளுகின்ற தன்மை இருக்கிறதுனால கத்துனுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப ஈஸ்வரனுக்கு நம்ம முழுமையா அவர் என்ன கத்திட்டே கிடக்கிறாரு. நம்மளை அடக்கக்கூடிய ஆளக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலதான் அவர் நம்ம என்ன வேணா பேசுறாரு, நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. கோபப்படுறவங்க அத்தனை பேரும் இயலாமையில் இருக்கிறார்கள் முதல்ல நமக்கு புரியும். நமக்கு கோபம் வந்தாலும் நாம எதில் இருக்கிறோம், இயலாமையில். எந்த இயலாமை? காசுவான இருக்கு, வீரா நிறையா பேங்க்ல இருக்கும், 10 பிசினஸ் ஓடிட்டு இருக்கும், டேர்ன் ஓவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணுவாங்க. பட் எங்க இருக்கிறாங்க, இயலாமை. அது பாஸா இருந்தாலும் சரி, ஓனரா இருந்தாலும் சரி, எந்த கான்செப்ட் எடுத்தீங்கனாலும் இயலாமையில தான் உங்களுக்கு கோபமே வருது. முதல்ல சைக்காலஜியில் அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு கோபம் வந்தாலும் மற்றவங்களுக்கு கோபம் வந்தாலும் இயலாமையில் வருவது. உடனே இங்க என்ன பண்ணிக்கணும், இறைவனிடம் இருக்கிற கோபம் இயலாமையில் வருவது அல்லன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளாட்ட நமக்கு புரிஞ்சது இவ்வளவுதானே. அந்த மாதிரி கோபம் இறைவனுக்கும் ஐயோ அது என்ன தெய்வ குத்தம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா வந்துருச்சு. என்னமோ அவர் அப்படி வேலை அம்பு வச்சுக்கிட்டு குத்தரக்கு இருக்க மாதிரி. அதெல்லாம் கிடையாது. தெய்வ குத்தங்கிற அவர் அப்படிலாம் தண்டிக்க மாட்டார். அவர் கோபங்கிறதெல்லாம் வராது. அப்படி கோபம் வந்தா அவர் சாதாரண மனுஷனோட கேவலமா போயிடுவார். அப்படி எப்படி இறைவனா இருக்க முடியும்? சோ கோபம்ங்கிறது எதிர் வருது, ஃபர்ஸ்ட் ராகத்வேஷத்தில் மனதில் இருக்கிற அழுக்குகளை கண்ட்ரோல் பண்ண அல்லது தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள தெரியாத இயலாமை இருக்கிற இடத்தில் தான் என்ன வரும், கோபமே வரும். ஃபர்ஸ்ட் அது புரியணும். ரெண்டாவது பாயிண்ட், அந்த கோபத்தை புது கான்செப்டா இருக்கும். யூ மஸ்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட். மற்றவருடைய கோபத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியணும். நீங்க எப்ப மற்றவங்களுடைய கோபத்துக்கு மரியாதை, இது is it possible? 100% possible. உங்களுக்கு இவ்வளவு நாள் அந்த அறிவு இல்லாம இருந்திருக்கலாம்னு வேணா சொல்லுங்க. மற்றவங்களுடைய கோபத்தை என்ன பண்ணணும், அந்த இயலாமையினால வருகிற இயலாமைங்கிறது முதல்ல புரிஞ்சு வச்சுட்டோம். அது புரிஞ்சாதான் மற்றவங்களுடைய கோபத்துக்கு நாம மரியாதை கொடுக்கணும். இது என்னங்க புது எப்படிங்க மரியாதை? அவரு பேசக்கூடாது அன்பார்லிமெண்ட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க. நான் போய் எப்படி அவரை உள்ள ஏத்துக்கவே முடியலையே. கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் வரலினா அறிவு இல்லைன்னு அர்த்தம். எப்பவுமே இந்த ஆட்டிடியூட் என்னால கொண்டு வர முடியாது. அப்ப என்ன லாகிங்? யூ ஆர் லாகிங் வித் சம் நாலேஜ். வாட் நாலேஜ்? தட் வில் பி டிஸ்கஸ் நவ். அப்ப அவங்களுடைய கோபத்துக்கு என்னால அவங்க கோபத்தை எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு என்ன தெரியுங்களா, அவங்களுடைய இயலாமையில் அவர்கள் கோபப்படுறாங்க. அவங்க அந்த கோபத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நோ ரியாக்ஷன். ஏன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரியாக்ஷன், நாட் ஆக்ஷன். முதல்ல புரியணும். அவங்க பண்ணிட்டு இருக்கிற ரியாக்ஷனுக்கு நாம என்ன தேவையில்லை, ஆக்ஷனே தேவையில்லை, ரியாக்ஷனும் தேவையில்லை. அதுதான் அவங்க கோபத்தை மதிக்கிற கிடையாது. அப்ப நீங்க மதிக்கணுங்கிற ஆட்டிடியூட் வரணும்னா இந்த அறிவு இருக்கணும். அவங்க இயலாமையில் அவங்க கத்திட்டு கிடக்குறாங்க. பரிதாபம் வர்றது என்னது, ரெஸ்பெக்டிங் his anger or her anger. அப்படி பண்ணி பாருங்க, அந்த கோபம் டிசார்ம்ட் ஆயிரும். இது கொஞ்சம் சூக்ஷ்மம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த கோபம்ங்கிறது இப்ப என்ன ஆயிரும், டிஸ்ஆர்ம்டு. எப்ப நீங்க அவங்களுடைய கோபத்தை மறிக்கிறீங்களோ அப்ப அந்த கோபம் அந்த இடத்துல டிஸ்ஆர்ம்டுன்னு என்னங்க, வெப்பன் இல்லாம நிக்கிற ஒரு போர் வீரனை போலதாயிரும் அந்த இடத்துல.
நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா புரியும். டிஸ்ஆர்ம்டு ஆயிரும். அந்த கோபம்ங்கிறது, அதாவது டிஸ்ஆர்ம்டு என்ன அர்த்தம், எனக்கு தமிழ் கரெக்டா இல்லை. அதாவது ஆயுதத்தை இழந்து நிக்கிற ஒரு வீரனை போல் அந்த பர்சனை பார்க்காதீங்க, அந்த கோபம் தான் இப்ப நம்ம பாக்குறோம். பர்சனை பாத்தீங்கன்னா புரியாது, அவர் என்ன ஆயுதம் வச்சுக்கிட்டு இருந்தார், இப்ப தூக்கி போட்டாரு என்ன. அந்த கோபம்ங்கிற உணர்வு அங்க டிஸ்ஆர்ம்டு ஆயிரும். That loses its power. It loses its power. When you respect, it will loses its power. நல்லா பாருங்க, இது நல்ல யோசனை பண்ணி. When you respect, it will loses its power. When you respect somebody, they will not harm you. Psychology point. ஒருத்தர் நீங்க மரியாதை பண்ணுங்க, அவங்க வந்து உங்களை when you respect somebody, யாரையாவது ஒருத்தர் மரியாதையா நடத்துறீங்கன்னா அங்க கோபம் வருமா என்ன? அவங்க கிட்ட இருந்து நீங்க கோபத்தை பாத்துறீங்களா என்ன? வராது. இதுதான் அப்போ என்ன நம்ம சொல்றோம், அந்த கோபம் என்ன ஆகணுங்க, டிஸ்ஆர்ம் ஆகணும். டோன்ட் திங்க் ஆஃப் த பர்சன், அவங்கள விட்டுருங்க. அவங்களுடைய இயலாமையில் வருகிற அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ஆர்ம் பண்ணணும். we are fighting with the anger of that person, not that person. அப்ப அந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணணும்னா நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்து பாருங்க, அது டிஸ்ஆர்ம் ஆயிரும். ஒரு போலீஸ்காரர் இருக்கார், வா 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 சார் என்ன சொல்றாங்க, எப்படி வருது ஆட்டோமேட்டிக்கா வாய் எப்படி வருது எல்லாம் இறக்கு டிக்கி. அது அந்த எலெக்ஷன் டைம்ல ஆடா சாமி தினம் ஸ்கூலுக்கு போவோங்க, தினம் அந்த கார்மெண்ட் ஸ்கூல் நிறுத்திக்குவார். நான் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்து வருங்க, தினம் டிக்கி தூக்கு, அங்க ஒரு கேமரா எடுத்து தோத்துருவான், ஏன் பணம் கொண்டு வாடையா இந்த வருங்க ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வரேன் நான் நேற்று நிறுத்துறீங்க. ஏப்பா இந்த அம்மாவை எப்ப ஒரு நாள் 2-3 நாள் நோட் பண்ணிட்டு வந்துட்டாரு, ஏப்பா இந்த அம்மாவை எப்ப தினம் அந்த கார்மெண்ட் ஸ்கூல் இருக்க அந்த சாரி இதுகிட்ட தினம் நிறுத்துவாங்க. உடனே நம்ம என்ன சொல்லணும், என்ன தினம் நிறுத்துற அப்படியாங்க, அவங்க கோபத்து அப்படியா நம்ம சார் சார் இது என்னங்க சார் தினம் அப்படித்தானே பண்றோம். அப்ப அங்க இடத்துல என்னாச்சு, கோபம் காணாம போச்சா. இதுதாங்க லைஃப். இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா நம்ம மேல யாருமே கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் ரெஸ்பெக்ட். எப்படி போலீஸ்காரனா மட்டும் எப்படி ரெஸ்பெக்ட், அதே மாதிரி நாம வந்து போலீஸ்காரனா வேற, இப்ப என் கணவரோ என் பசங்களோட வேற மாதிரி பண்ணிக்கிறேன், நீங்க அவங்களையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஆங்கர் வில் பி டிஸ்ஆர்ம்டு. அவங்களுக்கு நம்மள என்ன பண்றதே தெரியாது. அவங்கள கொண்டாந்து எங்க வச்சு, ஏன்னா அவங்க கோவப்படுறாங்க, திருப்பி நீங்க கோவப்பட்டா அதுல ஒரு அந்த ஆம்டு ஆயிரும், கோபம் நல்ல ஆம்டு ஆயிரும். அவங்க ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அது பாருங்க அப்படியே தளதளிச்சாடும் கோபம். ஏன்னா ஆம்டு, ஃபுல் ஆம்டு. நானும் ஆம்பு வச்சு கொடுக்குறேன் அந்த கோபத்துக்கு, அவங்களும் ஆம்டு. 10 கை இருந்தது 100 கை ஆயிடுச்சு அந்த கோபத்துக்கு, சக்தி அதிகமாகுது அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ண தெரியணும், I disarmed you. How can I disarm the anger of other person? By respecting his anger or her anger. மரியாதை கொடுத்து பாருங்க. அந்த நாம யார்கிட்ட ஃபைட் பண்றோம், not that with that person. அந்த ஆங்கர்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம், அதை டிஸ்ஆர்ம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட். யாரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அது கோபத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடுது, டிஸ்ஆர்ம். நம்பர் 1, திஸ் இஸ் சைக்காலஜி. அதான் சொல்லுங்க, வேதாந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்ச சைக்காலஜியை எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச சைக்காலஜினாலே கண்டுபிடிக்க முடியாது. சோ மச் ஆஃப் வேதாந்தா கிவ்ஸ் த சைக்காலஜிக்கல் பாயிண்ட். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இப்ப புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட கோபத்துக்கு நமஸ்காரம். இப்ப லிங்க் பண்ண தெரியுதா? we somehow we get out in the rudram, we get into the psychological point, and now we are entering into rudram. அப்ப அங்கிருந்து இங்க வந்து பாருங்க, என்னோட கோபத்துக்கு மரியாதை கொடுக்கலாமா வேண்டாமா? புரியுதா இப்போ? ஏன்னா அது போனாதான் இங்க புரியும் இல்லையா? கோபத்துக்கு நமஸ்காரம் என்னங்க ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சுதா? கோபத்துக்கு நமஸ்காரம், கோபத்துக்கு நமஸ்காரமா? அது வந்து ஒரு என்ன சொல்றது, சிரிப்புக்குண்டான விஷயமாயிடும். இது ஏதோ லூஸ் ஆட்டு இருக்குது. கோபத்துக்கு போய் எப்படி நம்ம இப்ப புரிஞ்சுதா? அந்த கோபத்துக்கு என்ன சொல்றாரு, நமஸ்காரம். யாருடைய? நாம சொல்றது எழுத்துமா இருக்கிற மனுஷனுக்குள்ள கோபத்தையே ரெஸ்பெக்ட் பண்ணும் போது, வாட் அபவுட் ஈஸ்வரஸ் anger? வாட் அபவுட் ஹிஸ்? அவர் எப்பதான் கோபப்படுவாரு? கோபம்லாம் அவர் படமாட்டாரு. அது நம்மளுடைய வார்த்தையினால வர வாட்சியார்த்தமே தவிர அவர் கோபமெல்லாம் படமாட்டார். நெவர் எவர்.
அவர் கோபப்பட மாட்டாரு. எப்படியாவது நம்மளை கரை சேர்த்தலாம் தான் அவரும் போடுறாரு. ஒரு ஜென்மத்துக்கு பறவையா கொடுத்து, ஒரு ஜென்மத்தை விருங்கமா கொடுத்து, ஒரு ஜென்மத்தை மனிதனா கொடுத்து, ஐயோ மறுபடியும் நீ என்னை பற்றி அறியாம போறையா, மறுபடியும் ஒரு ராவணனா இருந்தாலும் அவனை முடிச்சு கட்டி, டே இனிமேல் இந்த சரீரத்தில் இருக்காதடா, போச்சா நீ வெளியில போயிரு, இனிமேல் பாவம் பண்ணினா உனக்கு இந்த பிராப்தியே கிடைக்காது, என்னை அடையக்கூடிய பிராப்தியே கிடைக்காதுடா, போடாடே ராவணா போடா, துரியோதனா போயிடுறா அவராங்க நம்ம மேல கோபப்படுவாரு. புரிஞ்சுக்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஷட்லான விஷயம். கரெக்டா புரிஞ்சா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பா, அவர் சாமி குத்தம், ஐயோ நான் இதை பண்ணினா சாமி குத்தம், அது பண்ணினா சாமி குத்தம், எதை பண்ணாலும் சாமி குத்தம் வராது. புரியுங்களா? இதை டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். டைம் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.